செங்கல்பட்டு மாவட்டத்தில் தங்களின் சொத்துக்களை மீட்டு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என முதியோர் ஒருவர் மாற்றுத்திறனாளி மகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட பனங்காட்டுச்சேரியில் வசிக்கும் பாஞ்சாலி என்பவர் அளித்த புகார் மனுவில் தனக்கு 4 மகள்கள் என்றும் 3 ஏக்கர் இடம் உள்ளது. 3வது மகளின் கணவர் செங்கல்பட்டு அடுத்த மணம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அரசு போக்குவரத்து கண்டக்டர் மணிமாறன் பெயரில் எங்களுக்கு தெரியாமல் தானே செட்டில்மெண்ட் கொடுத்தது போன்று எழுதி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இந்த இடத்தை 3வது மகள் லட்சுமி அவரது கணவர் மணிமாறன் பெயரில் எழுதி வைத்து விட்டதாகவும் பட்டாவும் மாற்றிவிட்டதாகவும் கிராம நிர்வாகி அதிகாரி தெரிவித்தார். இது குறித்து மணிமாறனிடம் கேட்டபோது சொத்து எனது பேருக்கும் எனது மனைவி பேருக்கும் மாறிவிட்டது, நிலத்தையும் வீட்டையும் விட்டு உடனடியாக காலி செய்யுங்கள் என்று மிரட்டுகிறார். மேலும் என்னையும் 3 மகள்களையும் முறையாக பாதுகாப்பதில்லை எனவும், ஒரு முறை உணவு கூட வழங்குவதில்லை எனவும், 4வது மகளான மாற்றுத்திறனாளியை வைத்துக் கொண்டு தான் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளதாகவும், அரசு கொடுக்கும் மாற்றுத்திறனாளி உதவி தொகையை வைத்துக் கொண்டு உயிர் பிழைத்து வருவதாகவும், அதனால் தங்களின் சொத்துக்களை மீட்டு எனது மாற்றுத்திறனாளி மகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அமைச்சரிடம் மனுவை வழங்கினார். மேலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான சொத்துக்களை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன், கலெக்டர் ஸ்னேகா ஆகியோர் இது குறித்து செங்கல்பட்டு சப் கலெக்டர் மூலம் உரிய விசாரணை செய்து திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் பரிந்துரையின்படி தவறுதலாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பெற்ற மகளை தாய் தந்தையை ஏமாற்றி சகோதரிகளை ஏமாற்றி நிலத்தை மோசடி செய்து எழுதி வாங்கிய விவகாரம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. போய் இந்த முறைக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு பசி எடுக்குன்னு சொன்னால் சாப்பாடே போட அதெல்லாம் எங்கள் பசங்க வந்தால் தான் போடுவேன் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்லவே இல்லை, உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலை. எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட மட்டும் ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது சொல்லி ஐதாறு பேர் எதோ சொல்லி எழுதாரு, என்னையும் எப்படி பண்ணுறாங்கம்மா, உங்களை எப்படி பார்ப்பாங்க ஐதாறு பேர். அப்போ தான் சொன்னேன் நான்.